ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. நேற்று விநாயகர் சதுர்த்தின்றதுனால வீடியோ போட முடியல. நீங்களும் விநாயகர் சதுர்த்தி நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 2. அவனோட ஹீரோயினி வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பாட்டிக்கு மருந்து கொடுக்கலான்னு வந்திருப்பாங்க. அப்போ கூடவே தேனும் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தாங்க பாட்டி, இது ரொம்ப பெருசு. ரொம்ப நன்றி வால். இப்படி நன்றி சொல்லி என்ன அந்நியமாக்காதீங்க பாட்டி. நான் இருக்க போகிறதோ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். என்ன சொல்கிற? ஏன் அப்படி பேசுகிற? என்னை திரும்ப வர சொல்லி எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. நான் உங்களை மிஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே இருக்கிறதும் இல்லாததும் என் பேரண்ட்ஸை பொறுத்து தானே இருக்கு. அப்படி சொல்லாத வால். நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன்? ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உன்னை மீட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது பாட்டி? எல்லாம் என் தலை எழுது. பார்த்து கொஞ்சம் நல்ல பிரியன்றது. என்ன அங்கே போனால் எனக்கு சாப்பாடே கிடைக்காது. காஞ்சி போன ரொட்டியை தான் கொடுப்பாங்க. அதனால தான் என் கண்ணெல்லாம் இப்படி ஒட்டி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. மாப்பிள்ளைக்கு வெறும் 50 வயசு தான். 50 வயசா? என்னடா பேசுகிறா? அது அவங்க பேரண்ட்ஸோட விஷயம் பாட்டி. அதில் நாம எப்படி தலையிட முடியும்? அது அவங்க விருப்பம். அவர் எதுவும் சொல்லாதீங்க பாட்டி. வயசில் மூத்தவங்களுக்கு தான் காதல் அனுபவம் அதிகமாக இருக்கும். வளராதவான். என் பேத்தி அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. உன்ன மாதிரி சின்ன வயசாக இருந்தா பரவாயில்ல. 50 வயசு கிழவனுக்கா என் பேத்தியை கொடுக்குறது? அவள் இங்கேருந்து திரும்பி போக மாட்டா. அவள் இங்கே தான் இருப்பா. அட்டி பாவி, இப்படி நடிக்கிறா. இங்கே பாரு, அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. அவள் திரும்ப போக மாட்டா. சொல்லிடுங்க. என் அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிடுங்க. நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வில்லத்தனமாக சிரிப்பாங்க. பாத்தியா, நான் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்து என்னமா நடிக்கிற, உன்னை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினி விளையாட்டுத்தனமாக யார் உன்னை நம்ப சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே ஓடிடுவாங்க. உன்னை இரு பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்ருப்பாரு. ஒரு பக்கம் செகண்ட் மாஸ்டரை காமிப்பாங்க. நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரே பேஜை வச்சுட்ருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பணியால் சொல்ல, மாஸ்டர் அப்படி என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? என் பிரதரை பற்றி தான். இந்த பென்டனை அவன் மெமரி லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்தான். சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே அவனுக்கு மறந்து போச்சு. எப்போ தான் ஞாபகம் வருமோ? சரி, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிரு. சரிங்க மாஸ்டர். இப்போ அவன் மெமரி லாஸ் ஆனது எனக்கு பிரச்சனை இல்லை. வந்திருக்க பொண்ணுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தன்றது தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி வச்சுட்ருப்பாரு. ஒரு பக்கம் பணியால் நிறைய கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா செகண்ட் மாஸ்டர் வெளியில் போகிறாரு கொஞ்ச நாளைக்கு. எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இல்லை, உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு பாரு. அதை திறந்து பார்த்தோன்னே அதில் ஸ்வீட் பொட்டேட்டோஸை சுட்டு வச்சுருக்கோம். ஸ்வீட் பொட்டேட்டோவா? ஆமாம், உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசில் நீ விரும்பி சாப்பிடுவ. நான் தானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உடச்சி சாப்பிடும் போது அவங்க சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கையும் காமிப்பாங்க. உனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு. உனக்கு இப்போவாச்சும் சின்ன வயசு ஞாபகம் ஏதாவது வருதா? உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. இல்லையா? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை? சரி, நீ ஒன்று எடுத்துக்கோ. நன்றி. 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோயினி, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோமா? நான் உனக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறேன். ஐயோ, நான் வெளியில் கொஞ்சம் வேலையாக போகிறேனே, அதுவும் செகண்ட் மாஸ்டர் கூட. அவருக்கு தனியாக போக போர் அடிக்கும். ஸோ நான் அவரோட வலது கை மாதிரி. ஓ, அப்படியா? நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. நம்ம இன்னொரு நாள் போகலாம். சரி. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஹீரோ வரதை நோட் பண்ணிடுவாங்க. ஐயோ, இவன் கூட சேர்த்து வச்சு பார்த்தா அவ்வளோதான். முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். அப்புறம் திரும்பி வந்தோன்னே கண்டிப்பாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து ஓடிடுவாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? பிரதர், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா இருக்குது, சாப்பிட்டு பாரு. ஸ்வீட் பொட்டேட்டோவா? எனக்கு வேண்டாம். கொஞ்சமாக சாப்பிட்டு பாரு, டேஸ்டியாக இருக்குது. இது உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷானது ஒன்று கொடுக்குறேன். இல்லை, எனக்கு வேண்டான்னு சொல்கிறல்ல, கொஞ்சமாக சாப்பிட்டு பாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்களா? ரொம்ப நேரமாக உங்களை தேடிட்டு இருக்கேன். வண்டி ரெடி ஆகிடுச்சு, வாங்க போகலாம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மாஸ்டர் கிளம்பிடுவார். ஒரு பக்கம் ஹீரோயினி ஏஐ பற்றி யோசிச்சுக்கிட்டே தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பணியால் வந்து உங்களை மாஸ்டர் கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுவார். என்னையா? நீதான் சொல்லி நம்ம ஹீரோயினி கூப்பிட்டு போயிட்டு, மாஸ்டர் நீங்கள் சொன்னால நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த பாருமா, இன்னிலிருந்து நீ தான் என்னோடய மாஸ்டருக்கு பர்சனல் செக்ரட்டரி. நானா? ஆமாம், நீ தான். இன்னிலேருந்து நீ டியூட்டியை கண்டினியூ பண்ணணும். நான் வரேன் மாஸ்டர். மற்ற பர்சனல் ஆளுங்கெல்லாம் கிளம்புங்க. இருட்டி வந்தோடனே இந்த இடத்த பிடிச்சிட்டல. மாஸ்டர், நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. அதான் இப்போ சொல்லிட்டேனே. நீ பொட்டன்ஷியலாக இருக்கணும். இப்படி பெருக்கிறது கூட்டுறதுன்னு உன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரொம்ப நன்றி மாஸ்டர். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். கொஞ்சம் மை வேணும், திக்காக வேணும். இது ரொம்ப திக்காக இருக்குது, தண்ணியாக கொடு. யோ, இன்சப்படுத்துகிறானே. இது பார்த்தாது. சரியில்லை. இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கியே வழிய ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோ அதையுமே ரசிச்சிட்ருப்பாரு. இன்னொரு பக்கம், சொல்லுங்கள் மாஸ்டர், கொஞ்சம் டீ வேணும்.
சீக்கிரம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போடுவாங்க. அந்த டீயுமே சூடா இல்ல, ஆறி போயிருக்கு. இது நல்லா இல்ல. இந்த ஃப்ராக்ரன்ஸ் புடிக்கல அப்படின்னு கண்ட மேனிக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இவனுக்கு என்னதான் பிரச்சனை? எத்தன வாடி தான் டீ போடுறது? கடையில கூட இந்த அளவுக்கு போட மாட்டாங்க. இவன அப்படின்ற மாரி ஹீரோயினிக்கு கடுப்பாக தான் செய்யும். இருந்தாலும் என்ன பண்றது? மாஸ்டர் இப்போ ஓகேவா? பாருங்க. குடிச்சு பாருங்க. இப்போ ஓகேவா மாஸ்டர்? ஆ மாஸ்டர் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடட்டா? டீ குடிச்சிட்டே பாட்டு கேட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டா? சரி பாடு. நான் 16 வயசு பொண்ணு, இங்க வேலைக்கு சேர்ந்தேன் ஒரு நாளு. போதும் நிறுத்து. இதான் பாட்டா? அதுக்கப்புறமும் நம்மளோட ஹீரோயினி நைட்டு ஃபுல்லா ஹீரோ கூடயே இருப்பாங்க. ஹீரோ கிளம்புனோனே, அப்பாடி நம்மளையும் விட்டுட்டான் போல அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஹீரோ மேலேயே மோதிருவாங்க. என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல மாஸ்டர் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்னையும் விட்டுருவீங்கள்ல? சரி. இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. நாளைக்கு சீக்கிரமா வந்துரணும். சரிங்க மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெளியில வந்துட்டுருப்பாங்க. இவன் எதுக்கு நம்மள போய் வேலைக்கு வச்சான்? ஏதோ பர்ப்பஸா வச்சிருக்கான். இருந்தாலும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு பேசிட்டே வரும்போது, ஒரு கதவுலேருந்து படக்குன்னு நம்ம ஹீரோயினி புடிச்சு இழுத்துருவாங்க. பார்த்தா அங்க இருக்க வேலையாட்கள நம்ம ஹீரோயினிய புடிச்சு, எவ்ளோ தைரியம் இருந்தா அவரு கூட பர்சனல் செக்ரட்டரியா போவ? நாங்கலாம் என்ன இங்க ஆணி பிடுங்க உட்காந்துருக்கோமா? ஏன் அதனால என்ன? பின்ன இங்க நாங்க வேலைக்காரியா வேலை செய்ய வந்திருக்கோம்னு பார்த்துருக்கியா? இல்லையா பின்ன? நான் ஒண்ணும் அவர வேணும்னே என்ன பர்சனல் செக்ரட்டரியா எடுக்க சொல்லல. பின்ன எப்புட்ரி நீ அங்க போன? ஐயோ! நானும் அவரும் ஃப்ரெண்டு. அதனால தான் என்ன கூப்பிட்டுருக்காரோ என்னவோ! சத்தியமா நான் சொல்றத நம்புங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அவரு என் மேல எந்தவித அக்கறையும் இல்ல. ஜஸ்ட் நான் அவருக்கு ஹெல்ப் தான் பண்றேன். அவரு என்ன கேட்டாலும் செய்ய வேண்டியது ஒரு பணியாளரோட கடமைல்ல. அதுதான் நான் செய்றேன். வேற எதுவுமே இல்ல எங்களுக்குள்ள. புரிஞ்சதுல்ல? அப்படியா? நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா, அங்க பாரு நீ என் கூட்டத்துல சேர்ந்துட்ட. அங்க பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சா, என் ஃபேன்ஸ் கிளப்ன்னு எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஃபேன்ஸு. அதனால தான் இங்க வேலைக்கே வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த இந்த குண்டம்மா சொல்லிட்டுருக்கோம். எங்களுக்கு ஏகப்பட்ட சொத்து கிடக்கு. ஆனாலும் நாங்க அவர கரெக்ட் பண்ண தான் இங்க வேலைக்காரியாவே இருக்கோம். சரி எனக்கு ஒரு கொஸ்டின். ஏன் அந்த அளவுக்கு அவர விரும்புறீங்க? அது ஏன்னா ஓ! அப்படின்னா, அவரு அழகு மட்டும் காரணம் இல்ல. அவரோட சிச்சுவேஷனும் காரணம். ஆமா, ஆமா. எங்க மாஸ்டரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. செகண்ட் மாஸ்டரோட அம்மா வேற. அவர் நிலைமைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குல்ல. நாங்கலாம் சேர்ந்து அவருக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவரு பழச மறந்துட்டாருன்றதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க தான் அவருக்கு வாழ்க்கை குடுக்குறதா? சரி ஓகே. நான் உங்க வழியில டிஸ்டர்பா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா அவருக்கு மெமரி லாஸ் ஆனத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலையில நம்மளோட ஹீரோ வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயினே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. குட் மார்னிங் மாஸ்டர். இந்தாங்க டீ குடிங்க. நம்ம பணிப்பெண் சொன்னதுல நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கரிசனம் வந்திருக்கும். இந்த டீ இப்ப சூடா இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? உஃப்! என்ன இவ நான் குறை சொல்றதுக்கு முன்னாடியே இவ முன்னாடியே முந்திக்கிறா. ஆ இப்போ ஓகேவா? அச்சச்சோ! உங்களுக்கு புழுங்கும்ல. இப்போ இது ஓகேவா? இதெல்லாம் வச்சு எனக்கு நீங்க கொஞ்சம் டபுள் சேலரி குடுத்தா நல்லாயிருக்கும். பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அத நான் செய்வேன். நான் பெஸ்ட்ட குடுப்பேன். அப்டின்னா அந்த ஷெல்ஃப்ல இருக்க புக்ஸ அடுக்கி வை. இவ்ளோ தானே! செஞ்சுட்டா போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடகடன்னு அந்த ஷெல்ஃப் ஃபுல்லா இருக்கிற புக்கு எல்லாத்தையுமே தூசு தட்டி அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அத அரேஞ்ச் பண்ணும்ல, அத எடுத்துட்டு போகும்போது, நில்லு. அந்த கபோர்ட்ல அந்த புக் வராது. ஏன்? ஒவ்வொரு கபோர்டுக்கும் ஒவ்வொரு புக் வைக்கணும்னு வரமுறை இருக்கு. அது மாரி தான் வைக்கணும்னு சொல்வாரு. இதில தெரியலையே! எதில வைக்கிறது? ம். இதில இந்த புக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னத்தையும் தடவி பார்த்துட்டுருக்கும்போது, நம்மளோட ஹீரோ மேலேருந்து ஒரு புக் எடுத்துட்டு, இந்த புக்ல எல்லாம் தெளிவா எழுதியிருக்கு எந்தெந்த கபோர்ட்ல வைக்கணும்னு. இதில இருக்கிறது உனக்கு புரியிற லாங்குவேஜ்ல இருக்கும். எடுத்து படிச்சுட்டு, இதே மாதிரி அடுக்கி வச்சுருன்னு சொல்லிட்டு போவாரு. நம்மளோட ஹீரோயினும் அதில இருக்க பேர படிச்சு, படிச்சு இந்த கபோர்டுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கா வச்சுட்ருப்பாங்க. அப்படி படிச்சு, படிச்சு வச்சாலே நமக்கே தெரியும் அது ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு, நைட் வரைக்குமே கொஞ்சம் தான் வைக்க முடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் டயர்ட்ல தூங்கிடுவாங்க. இத பார்த்த நம்மளோட ஹீரோ கிட்ட போய் அவங்க தூங்குற அழக ரசிச்சுட்ருப்பாரு ஃபர்ஸ்ட் டைமா. இவளுக்குள்ள இப்படி ஒரு பியூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது, நம்ம ஹீரோயினி வாயிலேருந்து சலைவா கீழ வரும். அது அவரோட புக்ல பட்ட உடனே, அழகாச்சு ஒண்ணாச்சு என் புக்க விட்றி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புக்க இழுத்து பார்ப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஜெர்கின நம்ம ஹீரோயின் மேல பாசமா போத்த வர மாரி ஃபர்னிஷ் மேல தூக்கி போடுற மாரி தூக்கி போட்டுட்டு நம்மளோட ஹீரோ தொடர்ந்து அவரோட ஒர்க்க பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப நம்மளோட ஹீரோயினிக்கு முழிப்பு வந்துரும். ஆஹா! ஹாய் இது என் மேல இவரு தான் போத்துனாரா? சாரி மாஸ்டர் கொஞ்சம் டயர்ட் ஆச்சு அதான் தூங்கிட்டேன். இத நீங்க தான் எனக்கு போத்தி விட்டீங்களா? அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, நம்மளோட ஹீரோ பொறுமையா போத்துற மாரி நெனச்சு பார்ப்பாங்க. மாஸ்டர் இத நீங்களும் போத்திக்கோங்க. ஹே! முதல்ல தள்ளி நில்லு.
இதனால என் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். ம் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடியும் அவங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்புறம் லேட் நைட் ஆகிடும். சரி நீ நாளைக்கு வரலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். லேட்டாக வந்தால் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவார். சரி மாஸ்டர் நான் மிஸ் பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே வந்துடுறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. வர வழி ஃபுல்லாமே நாளைக்கு சேலரி டே, நமக்கு நிறைய டபுள் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு நம்மளோட ஹீரோவையும் எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. எட்டந்து பார்க்கும்போது நல்லா தாயா இருக்கிறான். ஐயோ நாமே எப்படிலாம் யோசிக்கிறோம், முதல்ல இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மாஸ்டரோட அசிஸ்டன்ட் வருவான். மாஸ்டர் நீங்கள் கேட்ட புக்கு, அப்புறம் மாஸ்டர் நேற்று எனக்கு ஒரு ஜர்க்கின் கொடுத்தீங்கல்ல, அது எங்கே? அங்கே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினிக்கு போத்தி விட்ட ஜர்க்கினை தான் காமிப்பார். அதை எடுத்து அவர் போத்தினோன்னு ஸ்மெல் தாங்காது. ஏ ஷீ, இது என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, நீங்கள் கொடுக்கும்போது இவ்வளோ ஸ்மெல் இல்லையே. இதுக்கு காரணம் கண்டிப்பாக ஹீரோயினி தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். அந்த ஒரு சலைவா அந்த ஜர்க்கினையே வீணாக்கிருச்சான். மறுநாள் காலையில் நம்மளோட ஹீரோயினி அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து அந்த ஜர்க்கினை நம்ம ஹீரோயினி மேலே தூக்கி போடுவார். என்னது இது திடீர்னு எங்கேயும் வந்து விழுது, என்னது மாஸ்டர் எனக்கு இப்போ கோல்டு இல்லை, அந்த கருமெல்லாம் இல்லை, ஸ்மெல் அடிக்குது, துவச்சி கொடு. ஸ்மெல் நல்லா தானே இருக்குது. போயிடுச்சு, உனக்கு நல்லா தான் இருக்கும், மரியாதையை துவச்சி கொடு. சரிங்க மாஸ்டர். இவனுக்கெல்லாம் எச்சு வரவே வராதா என்ன? சின்ன வயசுலேருந்து ஒரு சொல்லு கூட இவன் விட்டது இல்லையோ. நம்ம நேரில் பார்க்கலன்றதுக்காக ஓவராக பேசுகிறான். சின்ன வயசில் மூக்கொழியும் தான் தெரிஞ்சிருப்பான். எவ்வளோ தைரியம் இருந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பும்போது ஹீரோ பின்னாடி முறைச்சிட்டு நின்றுட்டுருப்பாரு. என்ன சொன்னேன்? இல்லை மாஸ்டர், நீங்கள் ரொம்ப யூனிக்கானவர்னு சொன்னேன், நான் போய் இதை துவைச்சிட்டு வந்துடுறேன், அந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முறைச்ச மாதிரி அங்கேருந்து போயிடுவார். அப்படி தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு. இன்னும் போகலை. இந்தா இதையும் தோவி, இதையும் சேர்த்து தோவி. மாஸ்டர் நான் ஒன்று தானே அழுக்காகிறேன், இதெல்லாம் நான் ஏன் துவைக்கணும்? துவைக்க முடியாது. துவைக்கிறேன், என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து, எனக்கு பணம் வேணுமே. பொண்ணை சின்ன எச்சில் பட்டதுக்கு என்னை இத்தனை துணி தூக்கி வச்சுட்டு இந்த துணியை நீயா நினச்சி அடித்து கிடிச்சிட்றான் பாரு. ஹே இது என்ன? ஓ இது அவனோட முடி இல்லை, இது ஒன்று போதும் என்னோட பழி நான் தீர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பொம்மை செஞ்சு அதுக்கு ஹீரோட பேர் கொடுத்து, நான் எவ்வளோ பெரிய பியூட்டி தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா, எனக்கு கராத்தே, கும்ஃபு, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும், என்னை ஈஸியாக ப்ராங்க் பண்ணுறேன், ஈஸியாக டேமேஜ் பண்ணுறேன், இப்போ பார் நான் உனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அவங்க ட்ரெஸ்குள்ளே ஒழிச்சு வச்சு நம்ம ஹீரோட முடியை எடுத்து அந்த பொம்மைக்கு கட்டி, இப்போ நீ தான் இப்போ என் கையில் சிக்கிக்கிட்ட, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா, இல்லை பொத்தனாப்பில் 4 குத்து. என்ன பண்ணிகிட்ருக்கா இவன் சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வந்து நின்றுட்டுருப்பாரு. என்னை மன்னிச்சிடுறோம், இதுக்கப்புறம் நான் அப்படி செய்ய மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவேனா என்ன? நானும் தான் விட மாட்டேன். எங்கேருந்து இந்த வாய்ஸ் வருது? மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கத்திக்கிட்டே போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. அந்த பொம்மையை வேற ஹீரோயினி தன்னோட ட்ரெஸ்க்குள்ளே சேஃப்டி லாக்கரில் வச்சுருவாங்க. மரியாதை அது வெளியிடு, வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி நின்றுட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோவால் எப்படி எடுக்க முடியும்? ஆனால் அந்த கை வந்ததை பார்த்து நம்மளோட ஹீரோயினி ஷாக் ஆகி போய் அவர் பார்ப்பாங்க. எடுக்க முடியாதுன்ற தைரியம். மாஸ்டர் அதை விடுங்க, இந்த மாதிரி பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதில் செய்யறதுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுத்தேன் என்னோடய கிராமத்தில். இங்கே பாருங்கள் உங்கள் பேர், இந்த பேர் ஸ்பெல்லிங் தப்பு, இப்படி என் பேர் வராது. இது என்னது? ஐயோ முடி வேறு தெரிஞ்சிருச்சு. என்ன சூனியை வைக்கிறியா? இது என்னோட ஹேர், என்னோட முடி, என் பேரை தப்பாக எழுதுறதும் இல்லாமல் உன்னோட முடியை வேறு இதில் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். சாரி மாஸ்டர், தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும். என் பேரை நீ 1000 தடவை எழுதணும். என்னது 1000 தடவையா? போதுமா? பார்த்தா தான் நாளைக்கே காமிக்கணும். எழுவ எடுத்துவனே உன்னை பார்த்துலேருந்து எனக்கு பிடிச்சதுரா சனியும், உன் பேர் 1000 வாட்டி எழுதலைன்னு யாரை அழுதா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு எழுதுவாங்க. விடியங்காலில் சேலரி டே, எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்ருப்பாங்க. ஹோய் ஒவ்வொருத்தருக்கும் தங்கமும் வெள்ளியும் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வெறும் காயின்ஸை மட்டும் கொடுப்பாங்க. இவ்வளோதானா? இதே தான் என் சேலரியா? ஆமாம், நீ மாஸ்டரோட ட்ரெஸ்ஸுங்களை வீணாக்குனல, அதில் கழிச்சுக்கிட்டு கொடுக்க சொன்னார். என்னது அவனை? அதுதான் நான் அப்போவே துவைச்சி கொடுத்துட்டல, அப்படி அவனுக்கு என்னதான் என் மேலே காண்டு? டபுள் சேலரி கூட வேண்டாம், சிங்கிள் சேலரி கூட கொடுக்கல. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது? என் டென்ஷனை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கடகடன்னு ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஹீரோவோட மூஞ்சி வரைஞ்சி வச்சு, இங்கே பார்த்தியா நொல்ல கண்ணு, இப்போ நீ என் கையில் மாட்டிக்கிட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிறத நம்மளோட பணிப்பெண் கேட்டுட்டு கடகடன்னு உள்ளே வந்து அந்த பேப்பர் பிடிங்கிருவா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அது ஹீரோட ஃபேஸு. மாஸ்டர் மாஸ்டர் நீ வரைஞ்சி வச்சு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற? ஒரு பெண்ணா
உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. உனக்கும் மாஸ்டர் மேலே க்ரஷ்ன்னு நினைக்கிறேன். எனக்கும் அவர் மேலே ரொம்ப க்ரஷ்ஷு. அதுக்காக நான் என்னெல்லாம் சேமித்து வச்சுருக்கேன் தெரியுமா? ஐயோ தப்பாக புரிஞ்சுக்கிச்சே. என்கிட்ட இருக்கிறது வேறு யார்கிட்டையுமே இல்லை. இந்தா நான் அதை உனக்காக கொடுக்குறேன். ஹீரோட தலை பேண்டும் அவர் யூஸ் பண்ண மையும் இருக்கும். இங்கே யார்கிட்டையுமே இல்லை, என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த ஃபோட்டோவை எனக்கு $2 கொடுக்கலையா? இதை நீ வாங்கணும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. அப்படின்னா பத்தாதே, வேணும்னா நான் உனக்கு 2ஓட எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து தரேன். அப்படின்னா டீல். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பணிப்பெண்கள் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எனக்கும் இதை வரைஞ்சி கொடுங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஐஸ் வச்சுட்ருப்பாங்க. நம்மளோட ஹீரோயினி காசெல்லாம் அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹீரோட பிக்சரை விற்றுட்ருப்பாங்க. ஒரு பொண்ணு இதில் கொஞ்சம் பிரேக் இருக்குது, இதில் பாருங்கள் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது, சரி இந்த கம்போசேஷனாக அவரோட ஹேர் ஒன்று இருக்குது, இதை வச்சுக்கோ. ஐயோ ஹேரா? எனக்கு ஏய் காட்டடி, நானும் பார்க்கணும். ஏய் நான் தானே உன்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வாங்கினேன், எவ்வளோ காசு கொடுத்துருப்பேன், அது ஏன் எனக்கு கொடுக்கல நீ? ஐயோ மாஸ்டருக்கு இன்னும் முடி லாஸ் ஆகலை. அப்படி முடி கொட்டிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் எடுத்துன்னு வந்து தருவேன். சரி. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி அந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேயே காசு கிடச்சாச்சு, எல்லாமே ஒன்னால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபோட்டோ பார்த்துட்டு மறுநாள் வேலைக்கு வந்திருப்பாங்க. எங்கடா மாஸ்டர்? அவர் வெளில போயிருக்காரு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் நான் வேலை பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வந்து அந்த காசெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த மந்த்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போதும், நம்ம பிரதரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டில் தப்பிக்கிறதுக்காக ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. ஆட்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஏணியை கூரை மேலே போட்டு அந்த கூரை மேலே ஏறி உட்காந்து கீழே குதிக்கலான்றப்போ ஒரு 4 பேர் காம்பவுண்டுக்கு அந்த சைடுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நம்ம இதை கொள்ளடிச்சே ஆகணுன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆள்கிட்ட அவ்வளோ பணம் எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க கொஷின் கேட்பான். ஏய் கூரை வீட்டில் தாண்டா நிறைய கோபுரத்தை வளர்க்குற அளவுக்கு காசு இருக்கும், இந்த வீட்டில் நிறைய இருக்குது, புவர் மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனால் இவங்க பணக்காரங்கடா, அது நமக்கு தெரியும்ல. இதை பற்றி மதில் மேலேயே யோசனை படுத்திருந்த ஹீரோயினியை நம்மளோட பணியாட்கள் பார்த்துட்டு மேலே யார் அது அப்படின்னு சொல்லி குரல் கொடுப்பாங்க. இந்த வில்லன்களும் இதை நோட் பண்ணிடுவாங்க. அந்த பணியால் ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பயத்தில் ஆப்போசிட் சைடு பொத்துன்னு விழுந்துருவாங்க. டேய் நம்ம பிளான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா, முதல்ல அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஓடி வந்து நம்ம ஹீரோயினி கழுத்து மேலே கத்தி வைப்பாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடு மீண்டும் சந்திக்கிறேன். கீப் ஸ்மைலிங். டடா.